அடித்தளமான நாட்டின் ஒருமைப்பாடு தொடர்ந்து பேணப்பட வேண்டும். பிளவை ஏற்படுத்தும் தரப்புகளிடம் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. சகாமாட்டில் மீண்டும் நிலநடுக்கம், பீதியடைய வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல். தீவிரமாக செயல்படுகின்றன பேரிடர் மேலாண்மை குழுக்கள். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இனம், சமயம், வட்டாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டில் பிளவை ஏற்படுத்த முனையும் தரப்புகளின் நடவடிக்கை எவ்வித தயக்கமும் இன்றி திடமாக முறியடிக்கப்பட வேண்டும். இனங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டிவிடக்கூடிய அச்செயலால் நாட்டின் எதிர்காலம் பாழாகிவிடும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்தார். மலேசியா பல்லினங்களை தன்னகத்தே கொண்டுள்ள வளமும் செழுமையும் நிறைந்த திருநாடு. கிராமம், மாவட்டம் ஆகியவற்றின் உணர்வுகளுக்கு அப்பால் நான் ஒரு மலேசியன் என்ற உணர்வு முதலில் நம்மில் ஆழ வேரூன்றி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இனங்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடாமல் இருப்போம். அண்மையில் நாட்டில் மேற்கொள்ளப்படும் நகர மறு மேம்பாடு இன ரீதியில் பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட சமூகத்தின் நலனும் முக்கியத்துவமும் அதனால் புறக்கணிக்கப்படலாம் என்ற சித்தாந்தம் பரப்பப்பட்டு மக்களிடையே திடீர் பதற்றம் மேலோங்கியது. நாட்டின் மேம்பாட்டு நீரோட்டத்தில் எந்தவோர் இனத்தின் முக்கியத்துவமும் புறந்தள்ளப்படாது. தாம் ஒரு மலாய்க்காரர் என்பதையும் மலாய் மொழி தமது தாய்மொழி என்பதையும் பெருமைப்பட உரைப்பேன் என கூறிய டத்தோஸ்ரீ அன்வார் அந்த பெருமை நாட்டின் வளர்ச்சிக்கு பாதகத்தையோ பிற இனங்களை சிறுமைப்படுத்தும் வகையிலோ இருக்கக்கூடாது என்பதை நினைவுறுத்தினார். இங்கு எவரும் எவருக்கும் தாழ்ந்தோர் அல்லது உயர்ந்தோர் இல்லை. அனைத்து இனங்களுக்கும் சமத்தரமான வரலாற்று பெருமை உள்ளது. அதனை கருவியாக கொண்டு ஓரினம் மற்றோர் இனத்தை சிறுமைப்படுத்தலாகாது என அவர் அறிவுரைத்தார். நாம் அனைவரும் மலேசியர்கள் என்பதை நினைவில் கொள்வோம் என டத்துஸ்ரீ அன்வார் 2025 தேசிய நாள் உரையின் போது தெளிவாக எடுத்துரைத்தார். பொருள்களை பதுக்கும் கடத்தும் வணிக முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு தயை காட்டப்படாது. இது காரும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு குந்தகம் விளைவித்து வந்த அந்த நடவடிக்கையை ஒழிப்பதில் மடானி அரசு விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். வணிக முறைகேடுகளை புரிந்து பொருள் சேவை வர்த்தகத்தில் ஒரு தரப்பு மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த அநீதியான நிலையை அரசு தைரியமாக தகர்த்தெறிந்தது. மடானி அரசின் முதன்மை வெற்றிகளுள் ஒன்றாக அது திகழ்கிறது. நாட்டு மக்களின் நலனை பேணுவதில் அரசின் உறுதியான கடப்பாட்டை அது மெய்ப்பித்துள்ளது. கோழி விற்பனை முறைகேட்டை தகர்க்கப்பட்டதை பிரதமர் இவ்வேளையில் நினைவு கூர்ந்தார். பொருள்களை பதுக்கும் அல்லது கடத்தும் வணிக முறைகேடுகளை கண்டு அரசு இனியும் வாழாவிருக்காது. தேச துரோகமாக வகைப்படுத்தப்படும் அந்த நடவடிக்கைகள் பூண்டோடு ஒழிக்கப்படும். அதன் பொருட்டு செயலாக்க தரப்பிடம் தாம் பேச்சு நடத்தி இருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அதேவேளை கடத்தல், ஊழல், நிதி முறைகேடு போன்ற நெறியற்ற நடவடிக்கைகளில் இருந்து நாட்டை விடுவிக்கும் முனைப்புகள் தொடரப்படும் என அவர் உத்தரவாதம் அளித்தார். இவ்வேளையில் மலேசியா ஒரு தனித்துவமிக்க நாடு என்பதை கருத்தில் இருத்தி இத்திருநாட்டின் அமைதியை தொடர்ந்து பேணி காக்குமாறு பிரதமர் இளைஞர்களுக்கு நினைவுறுத்தினார். இவ்வாண்டுக்கான தேசிய நாள் முதன்மை சிறப்புரையில் அவர் அவ்வாறு வலியுறுத்தினார். பல்வேறு தரப்பினரின் தியாகத்தாலும் அர்ப்பணிப்பாலும் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பலரின் அயரா உழைப்பும் கண்ணீரும் போராட்டமும் தேசத்திற்கான இந்த சுதந்திரத்தின் பின்னால் மறைந்துள்ளது. பெரும் மதிப்புமிக்க மாபெரும் இந்த விடயத்தை நாம் சாதாரணமாக கருதக்கூடாது. பல்லினங்களும் பல்வேறு சமயங்களும் தழைத்தோங்கும் மலேசியாவில் அதன் ஒற்றுமையையும் பொருளாதார வலுவையும் கலை கலாச்சார மாண்பையும் கட்டிக்காக்க வேண்டியது இளைஞர்கள், அதாவது நாளைய தலைமுறையினரின் கடமையாகும் என டத்துஸ்ரீ அன்வார் இளைஞர்களுக்கு எடுத்துரைத்தார். 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் தலைமைத்துவத்தை ஏற்க மலேசியா சித்தமாக உள்ளது. செயல் திறன்மிக்க அரசு இயந்திரங்களும் அதன் அயரா கடப்பாடும் பல்வேறு தரப்புகளின் பாராட்டை பெற்றுள்ளது. இம்முறை நடைபெறும் உச்சநிலை கூட்டத்தில் உலகின் சில முக்கிய தலைவர்கள் பங்கேற்க அட்டவணையிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
ஐரோப்பா, கனடா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா முதலிய உலகின் சில முக்கிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். அது உலக பார்வையை மலேசியா பக்கம் திருப்பும். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்கவிருப்பதாக உறுதியளித்துள்ளார். அதேவேளை சீன மற்றும் ரஷ்ய அதிபர்களும் கோலாலம்பூரை வந்தடைவர் என எதிர்பார்க்கப்படுவதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். ஜோஹரின் சகாமட் பகுதிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. இன்று காலை மணி 7:29க்கு 2.7 மேக்னிடியூட் ஆற்றல் கொண்ட மிதமான நிலநடுக்கம் சகாமட்டை உலுக்கியது. கடந்த 8 நாள்களில் நேர்ந்த 5வது நிலநடுக்கம் இது என மலேசிய வானிலைத்துறை தகவல் வெளியிட்டது. சகாமட்டில் இருந்து வடமேற்கின் 2 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததை மலேசியா உறுதி செய்தது. முன்னதாக சகாமட்டில் கடந்த 24, 27, 29ஆம் தேதிகளில் நேர்ந்த அதிர்வுகள் 2.5லிருந்து 4.1 வரையிலான மேக்னிடியூட் ஆற்றலில் பதிவு செய்யப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுவதால் மலேசியா தீவிரமாக நிலைமையை கண்காணிக்கும். நிலைமையை அரசு தொடர்ந்து கண்காணிக்கும். பீதி அடைய வேண்டாம், முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீர். அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி ஜோஹர் சகாமட் வாழ் மக்களுக்கு அவ்வாறு அறிவுறுத்தினார். துறைசார் அமைப்புகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும் அதேவேளை பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். சகாமட்டில் வாழும் மக்கள் ஆயத்தமாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு மாநில தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. விரும்பத்தகாத நிகழ்வுகளை தவிர்க்க இறைவனை இறைஞ்சுமாறும் அனைவரையும் துணை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நெகிரி செம்பிலானில் தேசிய நாள் பயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஊடகத்தாரிடம் பேசினார். சாரா ரஹ்மா அடிப்படை உதவி நிதி அளிப்புக்காக 7000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு முகப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள மைகாசி வணிக மையங்களில் அந்த முகப்புகள் செயல்படும். 2,20,00,000 மலேசியர்கள் இன்றியமையா பொருட்கள் வாங்குவதை அஃது எளிதாக்கும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். இன்றியமையா பொருள்களை மக்கள் சிரமம் இன்றி வாங்கும் பொருட்டு ரஹ்மா விற்பனை திட்டம் மேற்கொள்ளப்படும் எல்லா இடங்களிலும் அந்த முகப்புகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த KPDN உத்தேசித்துள்ளது. அதற்கான கோரிக்கை நிதி அமைச்சிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சபாவில் ரஹ்மா விற்பனை திட்டம் மேற்கொள்ளப்படும் இடங்களில் சாரா முகப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதை டாக்டர் ஃபுசியா சாலே சுட்டினார். கடந்த மாதம் 23ஆம் நாள் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மலேசியருக்கும் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் நிதி உதவியாக 100 ரிங்கெட்டை பிரதமர் அறிவித்தார். மைகாட் வழியாக அந்த தொகை தொடர்புடையோரிடம் சேர்ப்பிக்கப்படும். விடுதலை உணர்வுடன் தொடர்ந்து பயணம் செய்கிறது பல்லின மக்கள் வாழும் நாடு என்னும் வலிமையுடன் மலேசியா. அதனை சாற்றும் வண்ணம் சுங்காய் புலோ நாடாளுமன்ற தொகுதியில் பிளாக் ஆஃப் ரைட் மர்டேகா எனும் தேசிய நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் பயணம் அமைந்தது. தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதற்கு தலைமையேற்றார். அமனா இக்தியார் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஷமீர் அசீஸும் அந்த நிறுவன உயர்மட்ட அதிகாரிகளும் அதற்கு முழு ஆதரவை புலப்படுத்தினர். 68ஆம் தேசிய நாள் நாளை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அதன் உற்சாகத்தை மேலும் மெருகேற்றும் வண்ணம் அந்த ஊந்துருளி பயணம் அமைந்தது. தேசிய கொடிகளுடன் நூற்றுக்கணக்கான ஊந்துருளிகள் சுங்கைபுலோ சாலைகளில் மிடுக்குடன் பயணம் மேற்கொண்டன. இன சமய வேற்றுமை பாராது மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் அதில் பங்கேற்றனர். ஒருமை ஒரே குடும்பம் எனும் உணர்வு கடந்த 68 ஆண்டுகளாக தொடரப்படுவதை அவர்களது வருகை புலப்படுத்துவது குறித்து சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ரமணன் அகமகிழ்ந்தார். வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அன்று, மக்கள் மனங்களின் ஒருமைப்பாட்டையும் மாண்புறு மலேசிய கோட்பாட்டை உள்வாங்கிய மக்களின் வேட்கையும் அது புலப்படுத்துவதாக அவர் கருத்துரைத்தார். விடுதலை உணர்வு மிக்க நாட்டின் இறையாண்மையை காக்க வலுவுடன் வீற்றிருந்து வளமிக்க எதிர்காலத்துக்காக முன்னேற்ற பாதையில் பீடு நடை போடும் மதானி மலேசிய கோட்பாட்டின் உண்மை முகத்திற்கு சான்று அந்த நிகழ்ச்சி என டத்தோஸ்ரீ ரமணன் மகிழ்ச்சி ததும்ப கூறினார்.
பச்சரிசி கையிருப்பு நடைமுறை மீளாய்வு செய்யப்படும். உதவி தொகை வழங்கப்பட்ட உள்நாட்டு பச்சரிசி சிறப்பு திட்டம் நாளையோடு நிறைவடையும் நிலையில் அதனை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு மேற்கொள்கிறது. இறக்குமதி பச்சரிசியின் விலையை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 2600 ரிங்கேட்டாக நிலைநிறுத்துவதும் அந்த புதிய நடைமுறையில் அடங்கும். கடந்த மே 15ஆம் நாள் அந்த விலை நடைமுறைப்படுத்தப்பட்டது. தவிர உள்நாட்டு சந்தையில் அரிசியை கலப்பதை தவிர்க்கும் வழிமுறையையும் அமைச்சு ஆராய்கிறது. அரிசி கையிருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் அஃது உறுதி வழங்கியது. நியாயமான விலையில் போதுமான அரிசியை மக்கள் பெறுவதை அஃது உறுதிப்படுத்தும். உதவி தொகையை ஆக்ககரமாக வழங்கும் முனைப்பாக கடந்த மார்ச் முதல் நாள் செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டம் அமைந்துள்ளது என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு குறிப்பிட்டது. கோடிக்கணக்கான மக்களின் வறிய நிலையை கையாள்வதில் மலேசியா எய்தியுள்ள வெற்றி போற்றத்தக்கது. அது அரிய அடைவு நிலை என மலேசியாவுக்கான உலக பொருளாதார வல்லுநர் டாக்டர் அபூர்வா சாங்கே புகழாரம் சூட்டியுள்ளார். மலேசிய சிங்கப்பூர் வரலாற்று நோக்கில் மக்களின் வறுமையை கையாள்வதில் மலேசியா எட்டியுள்ள வெற்றி போற்றத்தக்கது. மலேசியாவில் 1,40,00,000க்கும் மேற்பட்டோர் நாடு விடுதலையானதிலிருந்து வறுமை பிடியிலிருந்து வெளிவந்துள்ளனர். திறன்கள், அறிவு, சிறந்த நுட்பங்கள் வழி பெரிய முன்னேற்றத்தை நாடு அடைந்துள்ளதாக அவர் புகழ்ந்தார். மலேசியாவின் தனித்துவமான பொருளாதார கொள்கை வட்டார நாடுகளை விட முன்னேற்றகரமானது. ஹலால் தொழில்நுட்பத்தில் பன்னாட்டு அளவில் முக்கிய பங்கை மலேசியா வகிக்கிறது. உணவு மட்டுமின்றி அழகு சாதன பொருட்கள், தளவாடங்கள், சுற்றுலா, மருந்தியல் போன்ற துறைகளிலும் மலேசியா உலகாய அளவில் மிளிர்வதை டாக்டர் அபூர்வா சுட்டிக்காட்டினார். வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படும் 2026 வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்படா. நிதி நிலையை கட்டம் கட்டமாக அரசு நிலையாக வைத்திருக்கும் என எம்பேங் பொருளக பொருளாதார வல்லுநர் ஃபிர்டவுஸ் ருஸ்லி தெரிவித்தார். 2026-2027 வரவு செலவு திட்டங்களில் நிதிநிலை நிலைப்பேராக்கம் செய்யப்படும். இதற்கு முன்னர் இருந்த நிலையே தொடரும் என அவர் கருத்துரைத்தார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் அரசு பெற்ற வெற்றி இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் கூடுதல் ஒதுக்கீடுகளை செய்ய துணை நின்றது. மக்கள் மேம்பாட்டை நுண்ணோக்கும் திட்டங்களில் அதில் அறிமுகப்படுத்தப்படக்கூடும் என அவர் கோடிக்காட்டினார். சாரா போன்ற ரொக்க உதவி திட்டங்கள் மேம்படுத்தப்படக்கூடும் எனவும் ஃபிர்டவுஸ் கருதுகிறார். கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2025 தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்ட நிதி உதவி 5 மடங்கு அதிகரித்துள்ளது. குழும நிறுவன வியூக பங்காளிகள் ஆதரவில் அந்த நேர்முறையான பலன் கிட்டியுள்ளதாக அதன் நிதி ஆதரவு செயற்குழு தலைவர் கமருடின் அப்துல் ரானி தெரிவித்துள்ளார். தேசிய மாதத்தை கொண்டாடுவதில் ஓர்மை, பல்வேறு தரப்புகளின் ஒற்றுமை ஆகியவற்றை அது புலப்படுத்துவதாக அவர் கருத்துரைத்தார். 2,20,00,000 ரிங்கெட்டுக்கும் அதிகமான நிதி ஆதரவு இப்போது கிட்டியுள்ளது. கடந்த ஆண்டு 4 லட்சம் ரிங்கெட் கிட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். அதில் 2 கோடி ரிங்கெட் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஏனைய தொகை சேவை பொருள் வடிவங்களில் வழங்கப்படுகிறது. குடைகள், உடைகள், விசிறிகள், பண்டங்கள் போன்ற பொருள்கள் வடிவில் அந்த நல்கை மக்களை சென்றடையும் என அவர் குறிப்பிட்டார். பணியாளர் 100க்கும் மேற்பட்டோரை உள்ளடக்கிய 12 தன்னார்வ மையங்கள் வழி 20 டன்னுக்கும் கூடுதல் எடையிலான பொருள்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என கமருடின் கூறினார். மீன்பிடி நடவடிக்கைக்கு தடை செய்யப்பட்ட மலாக்கா நீர்ப்பகுதிகள் மறு ஆய்வு செய்யப்படுகின்றன. மேலும் விரிவான பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க ஏதுவாக இந்த மறு ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது அக்மல் சாலே தெரிவித்தார். ஈராண்டுகளுக்கு முன் கடல் பூங்கா விரிவாக்கத்தை தொடர்ந்து மீன் பிடிப்பதில் சிக்கல்களை எதிர்கொண்ட மீனவர்களிடமிருந்து வந்த புகார்களை கேட்டறிந்த பின்னர் இம்முடிவு எட்டப்பட்டதாக டாக்டர் முகமது அக்மால் தெரிவித்தார். இருப்பினும் கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்கும் பொருட்டு கடல் பூங்காவில் தடை செய்யப்பட்ட பகுதி மறு ஆய்வு செய்யப்படாது என்றார் அவர். மீனவ சமூகத்தினரின் குரலுக்கு செவிசாய்த்து சூழியலையும் பேணும் முனைப்பாக அந்த ஆக்ககர நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக டாக்டர் முகமது அக்மல் சாலே குறிப்பிட்டார்.
8 லட்சம் ரிங்கெட். பினாங்கில் அலைபேசி மோசடியில் சீனாவைச் சேர்ந்த 29 வயது ஆடவர் பறி கொடுத்த தொகை. அந்த ஆடவரை சீன செயலாக்க அதிகாரி என பாசாங்கு காட்டிய மோசடிக்காரர் ஏமாற்றியது பின்னர் போலீஸ் மேற்கொண்ட புலனாய்வில் தெரியவந்தது. அந்த ஆடவர் மலேசியாவில் முனைவர் படிப்பை மேற்கொண்டு வருகிறார் என பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். இம்மாதம் கடந்த 4ஆம் நாள் அந்த மாணவருக்கு அடையாளம் தெரியாத அழைப்பு வந்துள்ளது தொடக்க புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. அந்த மாணவர் பொட்டலம் ஒன்றை அனுப்பியதாகவும் அதனூடே அடையாள அட்டை, கடன் அட்டை மற்றும் கடன் பற்று அட்டைகளும் இருந்ததாக அந்த ஆடவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் பொருளக கணக்கு அவரது சொந்த நாட்டில் இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் விசாரணைக்காக பணம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த மாணவர் மிரட்டப்பட்டுள்ளார். பின்னர் அந்த மாணவர் 11 பொருளக கணக்குகளில் 30 முறை பணத்தை செலுத்தியுள்ளார். அந்த மோசடி வலையில் சிக்கி மொத்தம் 8,47,843 ரிங்கெட் 62 சென்னை அந்த சீன நாட்டவர் இழந்துள்ளார். இந்தோனேசியாவில் மூண்டுள்ள உள்நாட்டு அரசியல் பூசலை தீர்க்கும் ஆற்றல் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுக்கு உள்ளதாக மலேசியா நம்புகிறது. 2025 ஆசியான் தலைமை எனும் வகையில் அந்த சிக்கல் கலந்துரையாடல் வழி அமைதியான முறையில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையை டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி வெளிப்படுத்தினார். அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு உள்ளது. கலந்துரையாடல் வழி அவற்றுக்கு தீர்வு காணவியலும். ஆர்ப்பாட்டம் அல்லது பேரணியை ஊடகமாக பயன்படுத்த தேவையில்லை என துணை பிரதமர் கருத்துரைத்தார். வேற்று நாட்டு சிக்கல்களில் மலேசியா தலையிடாது. இவ்வேளையில் அந்நாட்டு தலைமை அதற்கு தக்க தீர்வு காணும் ஆற்றல் உடையது என அவர் கருத்துரைத்தார். அந்நாட்டு அதிபர் பிரபோவோவை எளிதில் நெருங்கலாம். சிறிதோ பெரிதோ எத்தகைய சிக்கலாயினும் அதனை தீர்க்கும் வல்லமை உடையவர் அவர் என கூறிய டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் இப்போது எழுந்துள்ள சிக்கலும் விரைவில் களையப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தோனேசியா ஜகார்த்தாவில் போலீஸ் வாகனம் மோதி ஆடவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் தாக்கத்தை கொணர்ந்துள்ளது. அதனால் சினத்தின் விளிம்பிற்கு சென்ற மக்கள் நூற்றுக்கணக்கானோர் பேர் ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். அதில் 3 உயிரிழந்தனர்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்து கடந்த வியாழக்கிழமை இந்தோனேசிய நாடாளுமன்ற கட்டடத்தின் வெளியே ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை கலைக்க போலீசார் நடத்திய தாக்குதலில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் போலீஸ் வாகனம் மோதி உயிரிழந்தார். அதனை எதிர்த்து நடத்தப்படும் இந்த போராட்டம் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தலைமைத்துவத்தின் கீழ் உள்ள அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக பள்ளி முடியும் முன்னரே மாணவர்கள் வீட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அதேவேளையில் பொருளகங்கள், பல நிறுவனங்களின் ஊழியர் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். நிலைமையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள சில பகுதிகளில் ராணுவ வீரர் களமிறக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் பலியான அஃபான் குர்னியாவானின் குடும்பத்தினருக்கு பிரபோவோ ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு அது குறித்து உரிய விசாரணையை மேற்கொள்ளும்படி ஆணை பிறப்பித்தார். அதோடு ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 600 பேரை விடுவிக்கும்படி ஜகார்த்தா சட்ட உதவி மையம் அரசாங்கத்தை வலியுறுத்தியது. கடந்த ஆண்டு அக்டோபரில் அதிபராக பதவியேற்றது முதல் இந்தோனேசியாவில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களில் அது மிகுந்த வன்முறை செறிந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே இந்தோனேசியாவில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை தொடர்ந்து ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் அங்குள்ள நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. ஆர்ப்பாட்டத்தால் தெற்கு மத்திய ஜகார்த்தாவின் பல்வேறு பகுதிகளின் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதிகளின் நிலைமை குறித்து செயலாக்க தரப்பினர் ஊடகங்கள் வெளியிடும் மேலதிக தகவல்களை ஜகார்த்தாவில் வசிக்கும் மலேசியர்களும் சுற்றுப்பயணியரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என மலேசிய தூதரகம் வலியுறுத்தியது. மேலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பதோடு உள்ளூர் விதிகளை மீறும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தாய்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் பெட்டோங்டான் ஷெனாவாட். உயர்நெறிகளை மீறியதற்காக அந்நாட்டின் அரசமைப்பு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியது. கடந்த ஜூன் மாதம் கம்போடிய முன்னாள் பிரதமர் ஹுன் சென் உடனான தொலைபேசி உரையாடலில் 39 வயதான பெத்தோங்தான் பிரதமருக்கான உயர் நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறியது கண்டறியப்பட்டது. தாய்லாந்து அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 160 உட்பிரிவு 5 கீழ் அவரிடம் பிரதமருக்கான தகுதிகள் இல்லை எனவும் எதிர்மறையான பண்புகளை அவர் கொண்டிருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது. அதனையடுத்து பெத்தோங்தானின் கீழ் அமைக்கப்பட்ட அமைச்சரவை கலைக்கப்பட வேண்டும். இதனிடையே நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட அவர் இது தாய்லாந்து அரசியலில் மற்றொரு திருப்புமுனை என குறிப்பிட்டார். இருப்பினும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் தாம் நாட்டிற்கு சேவையாற்றியதாக அவர் உறுதியாக கூறினார். தாய்லாந்தின் பிரதமர் பதவியை வகித்த பெட்டோங்டான் ஓராண்டாக தமது கடமைகளை செவ்வனே நிறைவேற்றி வந்தார். கம்போடிய முன்னாள் பிரதமருடன் பெட்டோங்டான் நடத்திய தொலைபேசி உரையாடல் பதிவு கசிந்ததை அடுத்து அவர் தாய்லாந்தின் தேச நலன்களையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தவறியதாக குற்றம் சாட்டி கடந்த ஜூன் 19ஆம் நாள் மேலவை உறுப்பினர்கள் 36 பேர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வட இந்தியாவில் கொட்டி தீர்க்கும் பருவமழையால் பேரிடர் அதிகரித்துள்ளது. கனமழையால் வடகிழக்கு மாநிலங்களின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததோடு நிலச்சரிவும் ஏற்பட்டது. வீடுகளும் கட்டடங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணிகளில் முழு வீச்சில் செயலாக்க தரப்புகள் ஈடுபட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கி தவிப்போரை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ருத்ரா பிரயாக் நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து 8 முதல் 9 பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி இருக்கக்கூடும் என ஐயுறப்படுகிறது. தொடரும் பருவ மழையால் அண்டை நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரும் பாதிப்படைந்துள்ளன. கனமழை இந்த வார இறுதியிலும் நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 தசாப்தங்களாக சிந்து நீர் ஒப்பந்தத்தின் வழி ஆற்று நீரை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்கின்றன. காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக குற்றஞ்சாட்டிய புதுடெல்லி அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. 2025 உலக பூப்பந்து போட்டியில் காலிறுதிக்குள் நுழையும் ஆரன்ஷியா சுவூயிக் இணையரின் கனவு ஈடேறவில்லை. அந்த தேசிய வீரர்கள் இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ், ரான்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணையரிடம் வீழ்ந்தனர்.
நாட்டின் சிங்கங்கள் 12க்கு 21, 19க்கு 21 என நேரடி செட்களில் வெற்றியை பறிகொடுத்தனர். அதேவேளையில் மன்வை சோங் தி காய்வூன் இணை 21க்கு 23, 23க்கு 21, 15க்கு 21 என தென்கொரியாவின் கிம் வான்ஹோ சோய் சியோங்ஜியா இணையிடம் வீழ்ந்தனர். அத்துடன் நாட்டை நிகர்த்து கலப்பு இரட்டையர் இருவர் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றனர். அவர்களில் பலிதான் எம்டினா மகளிர் இணையும் தேசிய கலப்பு இரட்டையர் சென் தாங்ஜி தோ ஈவேயும் அடங்குவர். அச்சுற்றில் தேசிய மகளிர் ஜப்பானின் நமி மத்சுயம்மா ஷிஹாரு ஷிடா இணையருடன் மோதும் வேளையில் தாங்ஜி ஈவே கலப்பு இணை பிரான்சின் தாம்ஜிக்கல் டெல்பின் டெல்ருவே இணையை சந்திக்கும். 2025 சூப்பர் லீக் காற்பந்தாட்டம் சொந்த மண்ணில் வெற்றி பெறும் வாய்ப்பை தவறவிட்டது நெகிரி செம்பிலான் அணி. பரோய் துவான்கு அப்துல் ரஹ்மான் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் அது குச்சிங் சிட்டியுடன் 2 கோல்களில் சமம் கண்டது. நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் குச்சிங் சிட்டிக்கான அதிரடி கோலை 7ஆம் நிமிடத்தில் அடித்தார் அஹ்மத் டேனியல் அஹ்மத் ஆஸ்ரி. பிற்பாதியில் இரு அணிகளுக்கும் இடையில் கடும் தாக்குதல் தொடர்ந்தது. ஆட்டம் சூடுபிடித்த 48வது நிமிடத்தில் குச்சிங் சிட்டி அணிக்கான 2ஆம் கோலை புகுத்தி அணியை முன்னிலை வகிக்கச் செய்தார் வஞ்சார் ரொனால்ட் ngா. ஆனால் 79ஆம் நிமிடத்தில் நெகிரி செம்பிலான் எஃப்சிக்கு வழங்கப்பட்ட பெனல்டி வாய்ப்பை கோலாக மாற்றி ஜோசப் எசோ அவணிக்கான முதல் கோலை அடித்தார். எனினும் கோல் எண்ணிக்கையை சமப்படுத்தும் முயற்சியில் நெகிரி செம்பிலான் எஃப்சிக்கான 2வது கோலை அவணியின் லூயிஸ் ஆண்ட்ரிக் புகுத்தினார். ஆட்டம் 2-2 என முடிவுற்றது. சபா லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சபா எஃப்சியும் மலாக்கா எஃப்சி அணியும் ஒற்றை கோலில் சமம் கண்டன. ஆட்டம் தொடங்கிய 4ஆம் நிமிடத்தில் மலாக்கா எஃப்சி அணிக்கான முதல் கோலை அடித்தார் யுவான் டக்ளஸ். ஆனால் VAR காணொலி நடுவர் தொழில்நுட்பம் மதிப்பாய்வுக்கு பிறகு அந்த கோல் உறுதிப்படுத்தப்படவில்லை. முற்பாதி ஆட்டம் முழுவதும் இரு அணிகளும் கோல் அடிப்பதற்கு தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டன. ஆனால் அவை யாவும் தோல்வியில் முடிந்தன. அதீத உற்சாகத்துடன் இவ்வாட்டத்தில் களம் கண்ட சபா எஃப்சி 61வது நிமிடத்தில் அஜ்டின் முஜாஜிக் வாயிலாக அதன் முதல் கோலை பெற்றது. ஆட்டம் நிறைவை தொடும் தருவாயில் மலாக்கா எஃப்சி வீரர் ஆண்டர்சன் பிரீட்டோ தட்டி கொடுத்த பந்தை கோலாக்கி ஆட்டத்தை சமப்படுத்தினார் இர்ஃபான் ஜக்கரியா. இன்று நடைபெற்ற தி ஸ்கை ரேஸில் மிளர்ந்தார் நாட்டின் முதன்மை கோபுர ஓட்டக்காரர் சோ வைச்சிங். மெர்டேக்கா கட்டடத்தின் 118 மாடி படிகளில் ஓடி அவர் சாதனை வீரராக வாகை சூடினார். 118 மாடிகள் கொண்ட மெர்டேக்கா கட்டடத்தின் 7845 படிகளில் அவர் 15 நிமிடம் 37 வினாடிகளில் ஓடி முடித்தார். 31 வயதான வைச்சிங் இதுவரை 4 மலேசிய சாதனைகளை படைத்துள்ளார். தென்கிழக்கு ஆசியாவின் மிக உயரமான கோபுர படிகளை ஏறி சாதனை படைப்பதே அவரின் முதன்மை இலக்காகும். ஞானக்குரல் தோற்றுங் கதிரவ நுண்மதி புக்கிடில் சாற்று மமாவாசை நான். உடலினுள் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒருமித்து சேர கருவாவான அமாவாசை தோன்றும். பின்னர் சிந்தையில் கதிரவன் போல பேரொளி தோன்றி மனத்திலுள்ள அமாவாசை எனும் மாய இருளை அகற்றுவதோடு சிந்தையையும் அந்த சித்த நிலை அகல்விக்கும் என ஆன்ம சூக்குமம் உரைக்கிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.